ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. புத்தாண்டு பழங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன சொல்ல வருது? உலக ரீதியா என்ன விஷயங்கள் இருக்கு? 2026 வந்து பொருள் சார்ந்து இருக்கா, இல்ல அகம் சார்ந்து இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாங்க ஐயா. ரிஷப ராசியில உதயமாகுது ம் இந்த புது வருடம். கன்னி லக்னத்துல உதயமாகுது. ம் அதனால இது என்ன சொல்லுதுன்னா, பணம் ப்ளஸ் பதவி, சேவை, ம் வேலை வாய்ப்பு, இதைத்தான் சொல்ல வருது. அதுலேயும் நம்ம நியூமராலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1ஆம் எண்ண ஆதிக்கம் சூரியன். அதனால் சூரியன் அரசாங்கத்தையும் சொல்ல வருது. ஸோ அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், ம் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள், ம் அதனால் பெறக்கூடிய பணம், ம் இவ்வளோதாங்க 2020. சிரமம் இல்லாமல் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நகரக்கூடிய ஒரு ஆண்டு, ம் தைரியமாக நம்ம சொல்லலாம். ஏனென்றால் கடந்த காலத்தில் குரு பகையாக இருந்தார். ம் 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 குரு தான் ஒட்டுமொத்த பணம், கஜானா. அவர் பகையாக இருந்தது நீங்க போகிற ஆண்டு இது. அவருடைய உச்ச வீட்டுக்கு போக போகிற ஆண்டு இது. அதனால் இதை தைரியமாக நம்ம வரவேற்கலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சனியினுடைய தன்மையினால் இயற்கை சீற்றங்கள், அது மட்டும் நம்ம அது ஒவ்வொரு இடத்துக்கு சம்மந்தப்பட்டது. எந்த மாதிரி இருக்குங்க? உலகத்துக்கே மொத்தமாக நம்ம எடுக்கிறது இல்லை. ம் 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 ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட் பிரகாரம் அந்த இயற்கை சீற்றங்கள் வரலாம். ஏனென்றால் அது ஜலராசியில் கிரகம் இருந்தால் இயற்கை சீற்றம். பேசிக் கான்செப்டே அதுதான். கடகம், விருச்சிகம், மீனம். மீனம் சம்ஹார ராசி. இப்போ குரு அங்கே இருக்கிறாரு, சனியும் இங்கே இருக்கிறாரு. ஒருவேளை மற்ற கிரகங்கள் விருச்சிகத்தில் வரும்ல, கண்டிப்பாக மாதக்கோள்கள், அப்போ அதெல்லாம் கனெக்ஷன் ஆகும்ல. அதுலேயும் செவ்வாய் சனியோட சேரும், அது மாதிரி சூரியன் சனியோட சேரும். இதெல்லாம் சேர்க்கையினால் வரக்கூடிய சில பேரழிவுகளோ இயற்கை சீற்றங்களோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நல்லதை பேசுவோம். கண்டிப்பாக. பேசிக்கலாக 2026 ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குது, வாய்ப்புகளை கொடுக்குது. மொத்தத்தில் இவ்வளவு நாள் இல்லாத வாய்ப்புகளை உருவாக்கும் போது ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. பொருளாதாரம் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக அதிகரிக்கும். ஏனென்றால் இந்த கம்யூனிகேஷனுங்கிறது தான் மிதுன ராசி. அதே மாதிரி நமக்கு ஒரு பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது, காற்று ராசி, வான்வெளி சம்மந்தப்பட்டது, பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது, எவ்வளவோ அவஸ்தைகள். இந்த இமிக்ரேஷன், அதாவது விசா, இது சம்மந்தப்பட்ட குழப்பங்கள், இது எல்லாமே மிதுனத்தில் குருவினுடைய தன்மையினால் வந்தது தான். இப்போ அது மாறும் பொழுது மற்ற வர்த்தகங்கள் செழிப்பாகும் போது உலகமே செழிப்பார். புத்திரகாரகன் குரு, பிரஜைகளின் தலைவன் குரு. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வத்துக்கும் பிரஜைகள் என்று சொல்லக்கூடிய மக்கள்களெல்லாம் செழிப்பாக இருக்கிறதுக்கும் வேதம் முறைப்படி, தர்ம முறைப்படி, அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்பவர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டு. சிறப்பு. அதை நீங்கள் 1ஆம் நம்பர் சொல்லும்போது சூரியன் ஆதிக்கம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிச்சயமா. இப்போ சூரியன் நம்ம மைண்டில் வந்தாலே சிம்மத்துக்கு போயிடணும் மைண்டு. அந்த சிம்மம் யாருன்னு பார்த்தா காலச்சக்கரத்துக்கு 5. அந்த 5 என்னன்னா ஜனங்கள், பொது ஜனங்கள். அப்படி எடுத்து சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க. இப்போ என்ன ஒவ்வொரு ராசிகளும் நம்ம பார்த்தலாங்கய்யா. ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசி சொல்லவே வேண்டாம். பல 2-3 வருடங்களாக பெருசாக சிரமங்களை உள்ளாயிட்டாங்க. அதுவும் வேலை, தொழில் தான் அவ்வளோ பிரச்சனையாயிருச்சு. குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வருகிற 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. கன்னி லக்னத்தில் தான் இந்த ஆண்டே பிறகு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன், அந்த நியூ இயர் பிறக்கிறப்ப பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், லாபாதிபதி பாக்கியஸ்தானத்தில். அப்படி எடுக்கும்போது கன்னிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கடந்த காலத்தில் பார்த்தோன்னா 9ல் குரு, அப்புறம் போனவனுக்கு 9. ஆமாம், அப்புறம் 10ல் குரு, இப்படி ரெண்டும் கலந்த வாழ்க்கை. இதில் என்னாச்சு அப்படின்னா, 9 அப்படிங்கிறது கன்னிக்கு பிரச்சனைக்குரிய பொருள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது பண்ணாது. இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். எல்லாரும் பாக்கியஸ்தானம் அப்படி குரு. ஆமாம், பாக்கியம்னா அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிம்பாங்க. பாவங்களை பாருங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். பாவங்கள் ரீதியாக கணக்கிடுங்கள்.
அதுக்கப்புறம் உங்கள் கேள்வி என்னவோ அதுக்கு பதிலை அந்த பாவத்திலிருந்து தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ 9ஆம் இடம் என்பது காசு பணம் கொடுக்குமா? ஆனால் கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா எல்லாரும். ஏன் கொடுக்காது அப்படின்னா 2ஆம் வீட்டுக்கு அது 8ஆம் வீடு. அப்போ குரு வந்ததுல இருந்தே போன வருஷமே பிரச்சனை என்னன்னா 2ஆம் வீடுங்கிற சேமிப்புக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. வருமானம் வந்தால் சேமிப்பு. வேலை வந்தால் தானுங்க வருமானம் வரும். வேலையே இல்லைன்னா சும்மாவே இருந்தால் என்ன வரும்? இது பத்தாததுக்கு இப்போ நீங்கள் சனியை எடுத்துக்கோங்க. இப்போ சனி வந்து மாற்றத்தில் போன வருஷம் வந்தது. அது வந்து சனி நட்சத்திரத்துக்கு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் குரு நட்சத்திரத்துக்கு தான் வந்தது. ஒரு கிரகம் நட்சத்திரத்தினுடைய பலனை தருது அப்படின்னா அந்த நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கணும்ல. கண்டிப்பாக. இப்போ குரு வந்து நமக்கு பணம் தரக்கூடிய கிரகம் கன்னிக்கு. 2ஆம் வீட்டில் விசாகம், 6ஆம் வீட்டில் பூரட்டாதி, 10ஆம் வீட்டில் புனர்பூசம். அப்படிப்பட்ட கிரகம் அந்த ஸ்தானத்துக்கு நெகட்டிவாக போயிடுச்சு குரு. அந்த குரு சாரம் வாங்கி சனி இயங்கும் போது மங்குன்னு வேலை பார்க்குறோமோ ஒழிய அதுக்கு வந்து அந்த குரு அங்கே அப்படி இருக்கிறதுனால ரிசல்ட் வர மாட்டேங்குது. கடுமையாக உழைக்கிறேன், திட்டம் போடுறேன், வேறு பாதைகள்ல எல்லாம் நான் வந்து அதை அனலைஸ் பண்ணி ஆய்வு பண்ணி முயற்சி பண்ணுறேன், ஆனால் நடக்க மாட்டேன். இந்த சனியும் குருவுமே 2 பேருமே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை வச்சு. ஆமாம். கன்னிக்கு நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், பாதகாதிபதியும்போம் குரு, சனியை யோகாதிபதியும்போம். இப்போ அப்படிப்பட்ட யோகாதிபதி சனி கண்டக சனியாக உட்கார்ந்து அதை குருவும் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போகிற வரைக்கும் பரவாயில்ல, அதுக்கு முன்னால் வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. இந்த 2026 சொந்த நட்சத்திரத்தில் போகிறதுனால முதல்ல எடுத்த உடனே அகம் சார்ந்த நன்மைகளை கொடுத்துருங்க. என்ன காரணம் அப்படின்னா 2மே பேலன்ஸ் பண்ணுறது குரு. 10ஆம் இடத்துல புனர்பூசம் இருக்கு இல்லையா, 2, 6, 10 கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து வேலைக்கு அந்தஸ்து கௌரவத்தை கொடுத்துரும். அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால மீனத்தினுடைய பலனையும் குரு செய்வார். அப்போ 7ஆம் வீட்டு பலனையும் செய்வார். அதே மாதிரி தான் சனி உத்திரட்டாதியில் போனார் இல்லையா, அவர் வந்து சொந்த பாவத்தின் பலன் கும்பத்தின் பலனையும் தருவார். அப்போ 6ஆம் வீட்டு பலனையும் செய்வார். அப்போ நாம் என்ன நினைப்போம், கண்டக சனி வந்துருச்சு வேலையே இல்லையான்னு நினைக்கக்கூடாது. வேலை கொடுப்பார் சனி. அப்போ வேலையும் கிடைக்கும், திருமணமும் ஆகும், உறவுகளும் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும். இதை விட என்ன வேணும்? கண்டிப்பாக 2026 சிறப்பாக இருக்கு. அது குரு டிரான்சிட் ஆகிறது ஓகேவா சார்? குரு புனர்பூசத்தில் போவார்ல. ஆமாம். ஜூன் வரைக்கும் மிதனராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகராசியில் வந்தாலும் ஒரு பாதம் தாண்டறதுக்கு மறுபடியும் 2 மாதம் ஆயிரும். அப்போ ஒரு 8 மாதத்துக்கு உங்களுக்கு குரு வந்து 7ஆம் பாவமான மீனத்தின் பலனையும் தருவார். அப்போ 7ஆம் பாவன்றது அகம் சார்ந்த நன்மைகளையும் கொடுப்பார். அதையும் நல்லா இருக்கும். மரியாதை கெடுக்க மாட்டார். 10ஆம் இடம் வந்து தொழில் பதவி, அதை கெடுக்க மாட்டார். 2 வருஷமா அதுதான் சார் உங்களுக்கு பிரச்சனை, மரியாதை. காரணம் அந்த 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் குரு போனது தான் காரணம். அது போக உங்களுக்கு ராகு நட்சத்திரத்தில் போய் மாட்டிட்டு இருந்தாரா? நம்ம எத்தனை பயிற்சி பலனில் ராகு குருவை கம்பைன் பண்ணி பேசணும். கண்டிப்பாக. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகு மாதிரி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராகு நட்சத்திரத்தில். அதனால் அவங்களுக்கு படாத பாடு பட்டாங்க. இப்போ வந்து நிச்சயம் நல்ல நன்மைகள் இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் மாறி வந்து சனி நட்சத்திரத்துக்கு போகும்போது கூட அகம் சார்ந்த நன்மைகள் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் மூளை உழைப்பு, மீடியா, ஐடி, இது மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டோடு செய்யக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம்ங்கிறது பேங்க்கு. ஸோ பேங்க்கு சம்மந்தப்பட்டது, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது டெவலப் ஆகும். இந்த 2026 வேலை மாற்றம் உறுதியா? அதே மாதிரி பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்ல கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்போ நமக்கு மாற்றம் என்பதற்கு அறிகுறி வந்து 3ஆம் இடம், 9ஆம் இடம், 3ஆம் இடம். இப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, சனியினுடைய நட்சத்திரம். அந்த சனியினுடைய நட்சத்திரத்துக்கே சனி போறார் உத்திரட்டாதி. இப்போ வக்கரத்தில் இருக்கார்ல, அதில் போவார். அப்போ அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இப்படி வேலை கிடச்சிருக்கு. இப்போ ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்காரு, சென்னையில் வந்து வேலை கிடைக்குது அப்படின்னா இந்த காலத்தில் அந்த மாதிரி அந்த ஊருக்குள்ள போய் இந்த வேலை செய்யலாமா? உபயராசினாலே இடம் மாறுறதுன்னு அர்த்தம். சொந்த ஊர்ல இருந்து விட்டு போகிட்டு ஊர் போய் நம்ம பிழைச்சிக்கலாம். சிறப்பு. அது நிச்சயமாக நடக்கும்.
கேது வேற 12ல் இருக்கிறாரு. ம் அவர் அவருடைய நட்சத்திரத்துக்கே வருவார். ம் இப்போ சுக்கிர நட்சத்திரம், அதுக்கப்புறம் கேது நட்சத்திரம் மகரத்துல வருவார். வருவாரு. ஸோ ராகு நட்சத்திரத்தில் வர்றாரு. இவங்க வந்து எப்படி பலன் தர்றாங்க அப்படின்னா, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை தருவாங்க. ம் மறைமுக எதிரிகள் தொல்லை, இந்த என்னை குறி வச்சு தாக்குறாங்க, அல்லது எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, அல்லது எனக்கு வந்து வழக்கு நடக்குது, வம்பு வழக்குக்கு வர்றாங்க, இது அத்தனைக்கும் விடிவு காலம் இந்த ராகு கேது சத்துரு ஜெயத்தை கொடுக்குறாங்க. கண்டிப்பா. நம்ம கமெண்ட்லயே போட்டிருந்தேன், ராஜேஷ் நினைக்கிற ஒரு பேரு. எதிரிகள் வெளியெல்லாம் இல்லைங்க, சொந்தக்காரங்க தான் எனக்கு எதிரிகள. அது நல்லா ஒரு இதா போட்டிருந்தாரு. வெளியெல்லாம் இல்ல, புது நபர்கள் இல்ல, என் சொந்த பந்தம் தான் எதிரிகளே. முடிச்சிட்டாங்க. ஒரு லைட்டா சரிஞ்சிட்டோம், ஒரு அட்வைஸ் சொல்லலாம், இல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாம். நீ இதுக்கு மேல சரிஞ்சிருவ, இது பண்ணிடுவ, முடிஞ்சிருச்சு அப்படின்னு மண்ணை போட்டு மூடுற மாதிரி பேசுறாங்க. கன்னி லக்னம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அதனால எல்லாருக்கும் பகையாகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அங்க லக்னமே கொடுத்துருக்கு இயற்கையை. சேவை சேவைன்னா என்ன? அடுத்தவங்களுக்கு சேவை செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்க. நீ இவ்வளவா கெட்ட பேர் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஐயா. சிறப்பு ஐயா. இப்போ அந்த தொழில் பண்றது, இந்த காலத்துல ஒரு தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது பண்ணலாமா? நிச்சயமா பண்ணலாம். தனகாரகன் குரு வந்து பவர்ஃபுல்லா இருக்காரு, அதனால அருமையா பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பார்ட்னர்ஷிப் போடாமல் பண்ணணும். ஏன்னா 7ல் சனி போறாரு. அதனால் பார்ட்னர்ஷிப் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து ப்ரொப்ரைட்டரியாக பண்ணலாம், அல்லது ஜாப் ஒர்க்காக பண்ணலாம். ஒரு மிஷினரி போட்டு ஒரு ஆர்டர் எடுத்து ரெடி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியும் பண்ணலாம். நகை, ஆபரணங்கள், வாகனங்கள், இது சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் செய்யலாம். இப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் தாங்க புனர்பூசமே இருக்குது. இந்த புனர்பூசம் என்பது வந்து ஒரு அருமையான ஒரு மகத்துவம் வாய்ந்த நட்சத்திரம். புனர் என்ற வார்த்தையே என்னன்னா மீண்டும் மீண்டும்னு அர்த்தம். மீண்டும் 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 மீண்டும். அப்போ இந்த பூசம் அப்படின்னாலும் ஒரு புனிதம். அந்த புனர்பூசம்ங்கிறது வந்து மகத்துவம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ அது வந்து காற்று ராசியில் இருக்கு. அது வந்து புனர்பூசம்னா ஒரு மூங்கில் மரத்தை குறிக்குது. அதே மாதிரி பறவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய குறியீடுகள் வந்து அவரை வந்து புனர்பூசத்தில் வந்து அதிதி தேவதையை குறிக்குது. அதிதி அப்படின்னா விருந்தாளின்னு அர்த்தம். அப்போ அந்த அதிதி தேவை வந்து செல்வம் கொடுக்குதாமா, புராணங்கள் சொல்கிறது. என்றைக்குமே பார்த்து அன்னைக்கெல்லாம் கலாச்சாரம் வந்து யாராவது வருவாங்களா, அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு நம்ம உணவு உண்போம் அப்படின்ற அளவுக்கு ஏன் மரியாதை இருந்ததுன்னா, அந்த அதிதிக்கு கொடுக்கறது அவ்வளவு புண்ணியம். அதனால் அந்த புனர்பூசத்துக்கு வந்து அதிதி தேவதை அது மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தொழில் பலம் வந்து அருமையாக பெருகும். எப்பவுமே பாருங்கள், நேர்மையாக தொழில் செய்கிறதும் பெரிய பல்காக தொழில் செய்கிறதும் புனர்பூசத்தில் இருக்கு. அதில் வந்து நிச்சயமாக இது பண்ண கொடுக்கும். புனர்பூசத்தினுடைய மரம் வந்து மூங்கில் மரம் வந்து ஸ்ட்ரெங்த்தை குறிக்குது. வளைஞ்சு கொடுக்கறதையும் மூங்கில் தான், ஸ்ட்ராங்காக டியூரபிளாக இருக்கிறதும் புனர்பூசம். அதாவது கடந்த ஆண்டுல இருந்த அடியெல்லாம் இந்த வருஷம் கன்ஃபார்ம் இருக்காது. இதுவே பெரிய விஷயம் தான் ஐயா. அன்னைக்கு கலைநயமாக செய்யக்கூடிய அத்தனை தொழிலும் சிறப்படையும். சூப்பருங்க ஐயா. அடுத்த ஐயாவின் அறிவுரை, இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? என்னன்னா, ரிசர்வ் டைப்பை மாற்றிக்கணும். நம்ம வந்து எதுக்கு முந்திரி கொட்டையாட்டம் போகணும், பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு தயங்கக்கூடிய குணம் இருக்குது இவங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா காம்படிஷனுங்கிறது 7ஆம் இடம். எப்போவுமே தொழிலாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், வீட்லேயா இருந்தாலும் போட்டி அப்படிங்கிறது 7ஆம் இடம். அந்த போட்டிக்கு வந்து திருஷ்டின்னு வந்துடும். ரெண்டாவது அவங்க வந்து கேப்பு கிடைச்சா மேலே ஏறிடுவாங்க. ஸோ அதுக்கு விடாமல் உங்களை நீங்கள் முன்னிலை நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் டாக் பேசணும், ரிசர்வ் டைப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பில் இதில் கவனமாக இருக்கணும், பிறரை நம்பி ஏமாறக்கூடாது. அந்த ஒரு விஷயம் 7ல் சனியும் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி சனி திசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பார்க்கலாம். நன்றி.